வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னென்னாங்க, இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குருவை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது குருனா யார், ஜோதிட ரீதியாக குருனா என்ன, உண்மை குரு எப்படி கண்டுபிடிக்கிறது, போலியான குரு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஓஷோ என்ன சொல்லியிருக்காரு குருவை பற்றி, சமீபமாக அந்த ஜெயகிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லியிருக்காரு, நம்ம தமிழ் திருமறைகள் என்ன சொல்லியிருக்கு. ஸோ இந்த குருவை பற்றி அப்படியே ஈச் அண்ட் என்ன கான்செப்ட் வந்து எனக்கு என்ன புரிஞ்சுதோ, என் அனுபவம் என்னவோ அதை நான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். நல்லா கவனமாக ரிலாக்ஸாக கேளுங்க. ஏன் இந்த டாபிக் நான் எடுத்தேன்னா, மனித வாழ்க்கையில் எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் ஆன்மீகத்தை நோக்கி ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து அது வந்து நம்ம எந்த குருவை நோக்கி போகணும், எப்படிப்பட்ட குருவை நம்ம தேர்ந்தெடுக்கணும், இது மாதிரி விஷயங்களை பற்றி ஒரு அடிப்படை புரிதல் இல்லைன்னா நம்ம ஏதாவது தப்பான இடத்துல போய் மாட்டிப்போம். அதனால் மக்கள் மேலே உள்ள ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் எப்படி வந்து குருங்கிற விஷயத்தில் உங்களுக்கு எப்படி புரிதல் இருக்கணும்னு. ஸோ நான் சில பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு குரு யார் அப்படின்னா அதான் கொஸ்டின். குரு யாருன்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தந்தால் அவர் குரு தான். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு சைக்கிள் ஓட்டுறீங்க, அந்த சைக்கிள் ஒருத்தவங்க ஓட்டு கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அவங்க குரு தான். ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரூ அதை எப்படி டைட் பண்ணுறதுன்னு சொல்லி தந்தால் அவர் அந்த விஷயத்தில் உங்களுக்கு குரு தான். ஸோ அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பவர் குரு. ஸோ இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து ஜோதிட ரீதியாக குருங்கிறது பார்த்திங்கன்னா 2 விதமான கிளாசிஃபிகேஷன் இருக்கும். அசுர குரும்பாங்க, தேவ குரும்பாங்க. அசுர குருனா சுக்கிரன், தேவ குருனா அந்த பிரகஸ்பதி குருன்னு சொல்லுவாங்க. அசுர குருன்னா என்னென்னா, உங்களுக்கு இந்த இகலோகத்தில், அதாவது மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் எப்படி ஹாப்பியாக இருக்கிறது, எப்படி இங்கே பணம் சம்பாதிக்கிறது, எப்படி இங்கே மகிழ்ச்சியாக வாழ்கிறது, அப்படிங்கிறத சொல்லித்தர்றது இந்த அசுர குரு, சுக்கராச்சாரியார்னு சொல்லுவாங்க. தேவகுருங்கிறவர் என்னென்னா, நம்ம மனதை எப்படி புரிஞ்சுக்கிறது, மனதிலிருந்து எப்படி விடுதலை ஆகிறது, தான தர்மங்கள் எப்படி பண்ணுறது, மோட்சத்துக்கு எப்படி போகிறது, முக்தியை நோக்கி எப்படி போகிறது, அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் என்ன, கர்மாவை பற்றி சொல்லித்தர்றது. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லித்தரவர் தான் தேவகுரு. அவர் வந்து முக்தியை நோக்கி நம்மளை அழைச்சிட்டு போவார். அசுரகுரு நம்ம இந்த உலகத்திலே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லித்தருவார். ஸோ இதுதான் அடுத்த கிளாசிஃபிகேஷன். இது வந்து ஜோதிட ரீதியானது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ் திருமறைகள் என்ன சொல்லுதுன்னா, அது திருமந்திரத்தில் எல்லாருக்கும் தெரியும். அந்த மந்திரம் தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருவார்த்தை செப்பல்னு குரு வந்து ஒரு முக்கியமான ஒரு பர்சனாக நம்ம குருவை கும்பிட்டுட்டு தான் எதுவும் ஆரம்பிப்போம். இது வந்து ஒரு கான்செப்ட் தமிழ் திருமறைகளில் சொல்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, குருவில் வந்து நிறைய உங்களுக்கு கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இப்போ நம்ம இங்கே பேசுகிறது என்னென்னா, ஆன்மீக குரு அப்படிங்கிற கான்செப்டை பற்றி மட்டும்தான். ஸோ இப்போ ஆன்மீகத்தில் குரு அப்படின்னா, ஆன்மீகத்தை பற்றி சொல்லி தந்தாலே அவர் வந்து எல்லாம் தெரிஞ்ச குரு அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா வெறும் மூச்சு பயிற்சி மட்டும் சொல்லி தருவாங்க. சில பேர் சில கிரியா யோகம், பக்தி யோகம், இந்த மாதிரி சில ஏதாவது ஒரு பர்டிகுலர் யோகத்தை பற்றி சொல்லி தருவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் இப்போ சில பேர் யோகாசனம் சொல்லி தருவாங்க, சில பேர் பிராணாயாமம் சொல்லி தருவாங்க, சில பேர் பதஞ்சலி யோகம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. யோகங்கள், தியானங்கள், வழிமுறைகள், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு குருமாரும் ஒன்று ஒன்று சொல்லி தருவாங்க. ஆனால் எல்லா குருவுமே முழுவதுமாக பக்குவம் பெற்ற, முழுவதுமாக மெச்சூர்டான ஒரு குருஸா அப்படின்னு ஒரு கொஷின் போட்டிங்கன்னா அப்படி வராது. அவங்க உண்மையானவங்களாக இருக்கலாம், ஆனால் அவங்க முழு பக்குவ நிலையில் இருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. அதாவது நம்மளை டெஸ்டினேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்களா. இப்போ இங்கேருந்து நம்ம வந்து கொடைக்கானல் போனோம் அப்படின்னா, அங்கே நம்ம இப்போ மதுரை வரைக்கும் சென்னையிலேருந்து போகிறோம்னா சில பேர் வந்து விழுப்புரம் வரைக்கும் அழைச்சிட்டு விட்டுடுறாங்க. சில பேர் உங்களை மதுரை வரைக்கும் அழைச்சிட்டு போகிறாங்க. சில பேர் அந்த கொடரோடு அந்த கீழே அடிவாரம் வரைக்கும் அழைச்சிட்டு போகிறாங்க. சில பேர் மலையில் ஏறிடுவாங்க, பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஃபைனலாக அந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் நமக்கு எந்த குரு அழைச்சிட்டு போகிறாங்களோ அவர் தான் உண்மையான குரு. எந்த குருவோட உபதேசம் உங்களுக்குள்ளே ஒரு ஞான விழிப்பை ஏற்படுத்துதோ அவர் தான் உங்களுக்கு உண்மையான குருமார். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் நான் சில டிப்ஸு, சில மெத்தட்ஸ் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, முதல்ல நம்மளுடைய தேடல் உண்மையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நல்ல குரு நமக்கு வருவார். அதை எப்போதுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நம்ம குரு தேர்ந்தெடுக்கிறது இல்லை, குரு தான் நம்மளை தேர்ந்தெடுக்கிறார். பிரபஞ்சம் தான் அந்த அந்த அந்த
அந்தந்த பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு குருவை வந்து நமக்கு அனுப்புவார். அது மறைந்த குருமார்களுடைய புஸ்தகங்கள் மூலமாக இருக்கலாம், உயிரோடு இருக்கிற குருவாக இருக்கலாம். நம்ம பக்குவம் உயர உயர அதுக்கேற்ற குருவெலாம் வந்து வருவார், நம்ம லைஃப்பில் வருவாங்க. ஒருத்தருக்கு ஒரே குரு தான் இருப்பார்னு அவசியம் கிடையாது. சில பேருக்கு ஒரு குருவிலே ஞான விழிப்பு வந்துடும், சில பேருக்கு பல குருமார்கள் தாண்டி தான் வருவாங்க. அதனால் அது மாதிரி இதில் இவ்வளோ விஷயம் அதில் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு இப்போ உண்மையான குருவை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உண்மையான குரு வந்து கடவுளை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பார். அந்த ப்ராசஸை தான் அவர் பேசிக்கிட்டே இருப்பார். நீங்கள் யோகம் எப்படி பண்ணணும், தியானம் எப்படி பண்ணணும், மனசை எப்படி வச்சுக்கணும், உங்களுடைய கோபங்கள், எண்ணங்கள், எமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கணும், அந்த ப்ராசஸ், அந்த பொறாமை, அந்த ஸோ இந்த மாதிரி அதை பற்றி தான் அவர், அந்த ப்ராசஸை தான் அவர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார். அப்புறம் இந்த தியானத்தை பற்றி சொல்லித் தருவார், இந்த மெத்தட்ஸ். நீங்கள் புருவ மத்தியை கவனிக்கணும். இப்போ வள்ளலாரையா சொல்கிறாங்க சுத்த தேகம் அப்படிங்கிறாங்க. எப்பாடுபட்டாவது உங்களுடைய 3வது கண்ணை நீங்கள் வந்து திறந்துக்கோங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்க அந்த ப்ராசஸில் தான் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. வந்து இதே அது ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா போலி குருமார்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தன்னை பற்றியே ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கடவுளை பற்றி ப்ரொஜெக்ட் பண்ணுறத விட தன்னையே ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் எல்லாம் சரியாக தான் ஆரம்பிப்பாங்க, கடவுள் தான் எல்லாம் அப்படின்னு. அப்புறம் போக 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 அந்த மாயையோட சக்தி, அதாவது அவங்க அந்த விழிப்புணர்வாக இல்லாதனால அந்த வலைக்குள்ளே வந்து அவங்க மாட்டிப்பாங்க. அப்போ அந்த வலைக்குள்ளே மாட்டினோன்னே அவங்க வந்து ஒரு 10 பேர், 20 பேர், 50 பேர், 100 பேர், 1000 பேர் மக்கள்லாம் அவங்கள சந்திக்க அவங்களுக்கு அந்த மிதப்பு வந்துடும். மிதப்பு வந்தோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தான் வந்து கடவுளோ அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மாயை வந்துடும். அப்போ அவங்க வந்து தன்னை கும்பிடு, தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறது, நம்ம இந்த குரு அடிக்ஷனாக மாற்றுறது, இதை மாதிரி வேலைகள்லாம் நிறையா தன்னை அறிஞ்சோ அறியாமலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் போலி குருமார்களோட அடையாளம். உண்மையான குருன்னா எப்படின்னா, வா, ப்ராசஸை கற்றுக்கோ, விஷயங்களை கற்றுக்கோ, போய் உன் குடும்பத்திலே இருந்து முழுசாக எல்லாத்தையும் ஆசைகளை எல்லாம் அனுபவித்து அதில் ஒரு பக்குவம் பெற்று வீட்டில் இருந்தே அந்த ஞானத்தை நீ அடையணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளை வழி நடத்துவாங்க. இந்த போலி குருமார்கள்லாம் எப்படின்னா, இப்போ ஒருத்தன் 20 வயசில் வரான்னா அவன் எதையுமே வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்க மாட்டான். சில பேருக்கு அந்த பிறவியிலே அந்த அம்சம் இருக்கும், நமக்கு அவங்களுக்கு ரொம்ப ஆசாபாசங்கள் இருக்காது, அதெல்லாம் கோடியில் ஒருத்தங்க. பொதுவாக ஒருத்தன் 20 வயசில் வரான்னா அவன் எதையுமே அனுபவிச்சிருக்க மாட்டான். அவனை கொண்டு போய் அப்படியே அந்த குருவுக்கு சேவை பண்ணுற மாதிரி பண்ணி அந்த இதுக்குள்ளேயே அவங்க அந்த சிஸ்டம்குள்ளேயே அவங்க அப்படியே அமைக்கிடுவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும். அது வந்து ஃபஸ்ட்டு உங்கள் தேடல் உண்மையாக இருக்கணும், நீங்கள் உண்மையானவராக இருக்கணும், நீங்கள் நேர்மையானவராக இருக்கணும். உங்களுக்கு வந்து அந்த கர்மாக்களை எல்லாம் தான தர்மங்கள் செஞ்சு குறைஞ்சிருந்ததுன்னா நல்ல குருமார்கள் எடுத்தோன்னே வந்துடுவாங்க. இல்லைன்னா தப்பான குருமார்கள் கையில் மாட்டி தப்பான வழி நடத்துதலுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. அதாவது இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரான விஷயம் ஒரு போலியான குருமார்கள்கிட்ட போய் மாற்றுறது தான். ஏன்னா அங்கே போனோன்னே நீங்கள் எதையுமே யோசிக்க மாட்டீங்க, ரொம்ப ஓப்பன் மைண்டடாக இருப்பீங்க. ஸோ உங்களை ஈஸியாக உங்களுடைய சொத்தையோ உங்கள் நேரத்தையோ உங்கள் வாழ்க்கையோ அவங்க அபகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பர்சன்டேஜ் அதிகமாக உண்டு. இப்போ ஒரு சின்ன நம்ம ஒரு லவ் ஃபெயிலியரே நம்மளால் தாங்க முடியல, ஒரு சாதாரண மனிதனால் ஒரு பணத்தில் வந்து இழக்கிறாங்க, அது தாங்க முடியல. இப்போ பணம், பொருள், உங்கள் நேரம், உங்கள் வாழ்க்கை அத்தனையுமே நீங்கள் பணைய வைப்பீங்க. ஆன்மீகங்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயம், இப்படி ஒரு காந்த சக்தியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருந்து இந்த உண்மை போலி குருமார்களுக்குள்ள உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு உண்மையான நீங்கள் இப்போ ஒரு மறைந்த குருமார்களை கும்பிடலாம். ஒரு முற்று பெற்ற குருமார்கள், இப்போ அகஸ்தியர், திருமூலர், மகாவதார் பாபாஜி, அன்னை அவ்வைத்தாய், ஸோ இந்த மாதிரி நல்ல வள்ளலார், இந்த மாதிரி நல்ல புத்தர், மகாவீரர், அந்த மாதிரி நீங்கள் நல்ல முற்று பெற்ற நல்ல மகான்களை நீங்கள் கும்பிடலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு குரு உயிருள்ள குரு இருக்குன்னா தட் இஸ் அ ரிஸ்க். அங்கே வந்து அந்த குரு ரொம்ப மெச்சூர்டான பர்சனாக இருக்கணும். அவர் வந்து அந்த மெச்சூரிட்டி அவருக்கு இல்லைன்னா, சில பேர் எப்படின்னா வேணுக்குன்னு பண்ண மாட்டாங்க, அவங்களே அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க முழு பக்குவம் அடைஞ்சதாக நினச்சிக்கிட்டு அவங்களும் கடை தேர மாட்டாங்க, கூட இருக்கிறவங்களையும் கடை தேராமல் விட்டுருவாங்க. நம்ம வேலை என்ன? ஒரு குருனா என்ன வேலை?
நான் எப்படி என் மனசுலேருந்து விடுதலை அடைஞ்சேன், நான் எப்படி என் கோவத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் எப்படி என் பொறாமையை புரிஞ்சுக்கிட்டேன், நான் எப்படி எல்லா இடத்துலையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படிங்கிற அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணி அவங்களையும் ஒரு மகிழ்ச்சியான வழிக்கு திருப்புறது தான் ஒரு குருவோட வேலை. சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லணுன்னா இது ஒரு அனுபவ பகிர்தல், ஒரு இன்ஸ்பிரேஷன், அவ்வளோதான். ஜஸ்ட்டு நம்ம அதாவதுங்க ஓஷோ அழகாக சொல்லுவார், ஒரு குருங்கிறவர் யாருன்னா, இப்போ நீங்கள் நிலா எங்கன்னு கேட்டிங்கன்னா நிலா இதுதான் நிலான்னு ஒருத்தர் கை காட்டுறார், அவர் தான் குருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிலாவை நீங்கள் பார்க்காம அந்த கையையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த அனுபவத்தை இழந்துருவீங்க. அது மாதிரி உங்களுக்கு அந்த செல்ஃப் ரியலைசேஷனை பற்றி சொல்கிற ஒரு குருமார்கள், ஒரு தியானத்தை பற்றி சொல்கிற குருமார்கள், அவங்க சொல்கிற ப்ராசஸை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர அந்த குருமார்களையே நீங்கள் இது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த நிலைக்கு நீங்கள் போக முடியாது. அதுதான் ஓஷோ குருங்கிறவர் நிலவை கை காட்டுறவர் தானே தவிர அந்த கையே நிலவாயிடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அதில் என்ன ஒரு கிளைமேக்ஸ் என்னென்னா, நம்ம ஜெயகிருஷ்ணமூர்த்தி ஐயா என்ன சொன்னாங்கன்னா, அவர் தான் ரொம்ப அந்த ஆன்மீகத்தை தன்னை குருன்னே சொல்லிக்க மாட்டார். தமிழ்நாடு இந்தியாவில் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகலை, ஆனால் வேர்ல்டு வைடு அவர் ரொம்ப நிறைய இடத்துல அவர் என்ன சொல்ல வந்தாரோ ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு அவர் புரிய வச்சுட்டார் அவர் என்ன சொல்ல வந்தாருங்கிறது. ஜெயகிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா, தன்னை குருன்னே சொல்லிக்க மாட்டார். ஸ்பீக்கர் வாண்ட் டு டெல் டு யூ அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவார். அவர் இந்த குருங்கிற வார்த்தையே வெறுப்பார். குருவா, யார் குரு உனக்கு அப்படிம்பார். ரொம்ப ஹையாக அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஜெயகிருஷ்ணமூர்த்தி. எதுக்கு உனக்கு குரு? உனக்கு எல்லாமே உனக்கு சிஸ்டமில் ப்ராப்பராக இருக்குது. நீ கான்ஷியஸாக இருந்தால் உனக்கு எல்லாமே தன்னால் நடக்கும், தன்னால் புரியும். நான் ஜஸ்ட்டு உனக்கு அங்கங்கே நீ எப்படி பிளாக் ஆகாமல் போகணுங்கிற அந்த பாதையை தான் நாங்கள் சொல்கிறோமே ஒழிய, என்ன ஒரு டெலிஃபோன் மாதிரி எடுத்துக்கோங்க. டெலிஃபோனுக்கு நீங்கள் மரியாதைலாம் கொடுக்க வேணாம். அதாவது நம்ம மூலமாக அந்த இயற்கை பிரபஞ்சம் சில விஷயங்களை சொல்லுது, தான் மூலமாக இந்த குரு மூலமாக ஒழிய ரொம்ப நீங்கள் குருவுக்கு இது பண்ணுறது ரொம்ப குருன்னு அதுக்குள்ளேயே சிக்கிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். ரொம்ப சென்சிட்டிவான இது. ஜெயகிருஷ்ணமூர்த்தி ஒரு ஹையஸ்ட்டு இன்டெலிஜென்ஸ் நான் பார்த்ததுலே. ஸோ இதெல்லாம் இத்தனை விஷயம் இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, எதுவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், கடவுளுக்கும் உங்களுக்கும் பெருசாக இடைத்தரகர்களே தேவை கிடையாது. அப்படி தேவைன்னா நல்ல முற்று பெற்ற ஞானிகள், வள்ளலார், அகஸ்தியர், அவங்களுடைய ஃபோட்டோஸை வச்சு நீங்கள் கும்பிடுங்க. அவங்க சொன்னதை நீங்கள் யூடியூப்பில் எத்தனையோ இருக்குது, புக்ஸாக இருக்குது, அதெல்லாம் படிங்க. ஆனால் ஒரு உயிருள்ள குருகிட்ட போகிறப்ப நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது போய் எதுலேயும் சிக்கிக்கக்கூடாது, எதுலேயும் மாட்டிக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் சொல்லணும்னு நினச்சேன். நல்ல இறை அருள்லையும் குரு அருள்லையும் உங்களுக்கு நல்ல குருமார்களே கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.